வணக்கம் நிகிதா. 10 நிமிடம் தாமதமாக தேர்வு எழுதின மாணவியை திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் தேர்வு எழுதும் மையத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்வு எழுத அனுமதிக்காததால் கண்ணீருடன் வெளியே வந்த மாணவியை சக மாணவிகளின் பெற்றோர்கள் சமாதானம் செய்தனர். 2025-26 ஆண்டு நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. சென்னையில் மட்டும் 44 தேர்வு எழுதும் மையங்களில் 21,960 பேர் தேர்வு எழுதுகின்றனர். திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த மாணவி சித்தார்த்தினி நீட் தேர்வு எழுதுவதற்காக திருவொற்றியில் உள்ள தனியார் பள்ளி ஒதுக்கப்பட்டிருந்தது. 1:30 மணிக்குள் தேர்வு எழுதும் மையத்தில் இருக்க வேண்டும். மாணவி 1:40 மணிக்கு வந்ததால் அனுமதிக்கப்படவில்லை. தேர்வு எழுதும் மையத்திற்கு வந்த வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் பாஸ்கரனிடம் இந்த மாணவி நடந்ததை கூறவே மாணவியை மையத்திற்குள் தேர்வு எழுதும் அதிகாரியுடன் மாணவியை தேர்வு எழுத அனுமதிக்குமாறு கேட்டார். அப்போது பயோமெட்ரிக் முறை இருப்பதாக 1:30 மணிக்குள் கைரேகை வைக்க வேண்டும், அதை தாண்டினால் கைரேகை வைக்க முடியாது, இதனால் தேர்வு எழுத முடியாது என அந்த அதிகாரிகள் அவரிடம் கூறவே கண்கலங்கபடி வெளியே வந்த மாணவியை சக பெற்றோர்கள் ஆறுதல் கூறினர். அங்கிருந்த பாதுகாப்பு பணியிருந்த காவல்துறையினர் அந்த மாணவியை நீட் தேர்வு மையத்தில் அந்த மாணவி பயிற்சி பெற்று வருகிறாரோ அந்த மையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நடந்ததை அந்த மையத்திற்கு தெரிவித்து அந்த மாணவியை பத்திரமாக அனுப்பி வைத்தனர். நிகிதா.